இந்த உலகத்தில் மெசியா பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிந்தித்தவர். இவர்கள் எல்லாருமே மரியாவுடைய கன்னிமை தன்மையை மிக வலுவாக நம்பினார்கள். இந்த சகோதர சகோதரிகள் என்கிற அந்த சொல் வழக்கை வைத்து மரியாவுடைய கன்னித்தன்மையை கேள்வி எழுப்பலாம். கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர். இரத்த உறவுக்கு முக்கியத்துவம் இல்லை, மாறாக ஆன்மீக உறவுக்குத்தான் அடிப்படையிலே அங்கே முக்கியத்துவம் இருக்கிறது. மரியை வாழ்க. முந்தைய பகுதியிலே விவிலியத்தில் அல்லது புதிய ஏற்பாட்டில் இளம்பெண் மரியா அல்லது இளம் தாய் மரியா என்கின்ற சிந்தனையில் நாம் லூக்கா நற்செய்தி, குறிப்பாக லூக்கா நற்செய்தியினுடைய தொடக்க 2 அதிகாரங்கள் என்ன சொல்லியது என்பதை பார்த்தோம். இப்பொழுது இயேசுவினுடைய பொது வாழ்வில் மரியா, நான் முன்னுரையிலே சுட்டி காட்டினேன், இயேசுவினுடைய பொது வாழ்வில் மரியா மிக குறைவான பகுதிகளில் தான் இடம்பெறுகிறார். சொல்லப்போனால் 5 இடங்களில் தான் அன்னை மரியாளை பற்றிய குறிப்பு வருகிறது. அதுவும் குறிப்பாக 3 இடங்களில் அன்னை மரியாளை பற்றிய பெயர் வரவில்லை. யோவான் நற்செய்தியாளர் இயேசுவினுடைய அன்பு சீடர், அன்னை மரியாளை அவருடைய பிற்கால வாழ்க்கையில் துணை நின்று பாதுகாத்தவர் என்கிற பெயரை பெற்றவர். அவர் கூட மரியா என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இயேசுவின் தாய் என்றுதான் குறிப்பிடுகிறாரே ஒழிய மரியா என்கிற சொல்லை பயன்படுத்தவில்லை. மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி, 3 நற்செய்திகள் மட்டுமே மரியா என்கிற சொல்லை பயன்படுத்துகின்றன. இயேசுவினுடைய தாய்க்குரிய பெயர் மரியா என்று சுட்டி காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது இயேசுவினுடைய பொது வாழ்வில் 5 பகுதிகள், 5 இடங்கள். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 3, அதற்கு ஒத்தமை பகுதியான மத்தேயு 13 53 முதல் 58. 2வது பகுதி மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35, அதனுடைய ஒத்தமை பகுதிகள் ஆகிய மத்தேயு 12 46 50, லூக்கா 8 19 முதல் 21. 3வது பகுதி லூக்கா 11 27 முதல் 28. 4வது பகுதி யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12. 5ஆம் பகுதி யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27. இந்த 5 பகுதிகள் தான் இயேசுவினுடைய பொது வாழ்வில் மரியாவை பற்றிய குறிப்பை நமக்கு தருகின்றன. இப்பொழுது முதல் குறிப்பை பார்ப்போம். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 3, அதனுடைய ஒத்தமை பகுதி மத்தேயு 13 53 முதல் 58. இதனுடைய சூழல் என்னவென்றால், நாசரேத்தூரிலே இயேசு முதலாக போதிக்கப் போகிறார். அப்பொழுது அவருடைய போதனையை கேட்ட நாசரேத்தூர் வாழ் மக்கள் எல்லாரும், இவர் மரியாவின் மகன் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர்களுடைய சகோதரிகளும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்ற கேள்விக்கணையை எழுப்புகிறார்கள். ஆச்சரிய கணையை எழுப்புகிறார்கள். இதில் சிந்தனைக்குரிய ஒன்று என்னவென்றால், மரியாவின் மகன். நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். மத்தேயு நற்செய்தி மரியாவை அறிமுகப்படுத்துகிற போது யோசேப்பின் மனைவி மரியா என்று சொல்லவில்லை, மரியாவின் கணவர் யோசேப்பு என்று அழைக்கிறது, மரியாவின் மகன் இயேசு என்று அழைக்கிறது. இங்கும் மரியாவின் மகன். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒன்று, இந்த நேரத்தில், இந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் யோசேப்பு இறந்து இருக்கலாம், இது ஒரு வாய்ப்பு. இல்லது மரியா இயேசுவை பெற்றெடுத்த விதத்தை அடிப்படையாக வைத்து இயேசுவை மரியாவின் மகனாகவே பார்த்த பார்வை.
என்றால் நமக்கு எல்லாம் தெரியும், மரியா இயேசுவை தூய ஆவியின் வல்லமையால் பெற்றெடுத்தார். யோசேப்பு வளர்ப்பு தந்தையாகத்தான் இருந்தார். ஒருவேளை நாசரேத்து மக்கள் இதை உணர்ந்ததால், அறிந்ததால் மரியாவின் மகன் என்று அழைத்தார்களா, அல்லது வேறொரு கோணத்தில் அழைத்தார்களா? இன்னொன்று இங்கே கேள்வி எழுப்ப வேண்டியது, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்களே. இதைத்தான் பிரிந்த சகோதரர்கள் என்று நாம் அழைக்கிற த ப்ராட்டஸ்டன்ட்ஸ் அல்லது சீர்திருத்த சபையார்கள், த ரிஃபார்மிஸ்ட். எனவே பிரிந்த சகோதரர்கள் அல்லது சீர்திருத்த சபையை சார்ந்தவர்கள் இதை வைத்துதான் மரியாளுடைய கன்னித்தன்மையை கேள்வி எழுப்புகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மத்தேயு நற்செய்தி மரியாவினுடைய கன்னித்தன்மையை மிக அழுத்தம் திருத்தமாக பேசுகிறது. அப்படி அழுத்தம் திருத்தமாக பேசுகின்ற போது இங்கே ஒரு சொற்றொடர் வருகிறது, அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள். அப்படி என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் இன்றைய காலச்சூழலின் அடிப்படையில் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. என்றால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் மைக்ரோ ஃபேமிலிஸ், அதாவது மிக குறுகிய அல்லது சிறிய குடும்பங்கள், தாய் தந்தை 2 குழந்தைகள், இதுதான் ஒரு குடும்பம். ஆனால் முதல் நூற்றாண்டு குடும்பங்கள் அப்படி அல்ல. அது வீடுகளின் சங்கமம்தான். ஒரு வீட்டுக்குள்ளே ஏறக்குறைய 10 குடும்பங்கள் இருக்கும். அவங்க பங்காளிகள் எல்லாம் கூட வாழ்வார்கள். 4-5 தலைமுறையினர் உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு. பெரிய தந்தையினுடைய பிள்ளைகளையும் அல்லது சிறிய தந்தையினுடைய பிள்ளைகளையும் கூட, சிற்றன்னையினுடைய பிள்ளைகள், பெரியம்மாவுடைய பிள்ளைகளை எல்லாருமே சகோதர சகோதரிகளாக பாவித்த நிலை நாம் அகழ்வாராய்ச்சியிலே இதை மிக தெளிவாக பார்க்கிறோம். இஸ்ராயல் நாட்டிலே பழைய வீடுகளையெல்லாம் பார்க்கின்ற போது அது வீடுகளினுடைய சங்கம் போல இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு குடும்பம் என்பது ஒரு ஏறக்குறைய ஒரு 50 பேர் அடங்கிய அல்லது 50க்கு மேற்பட்டவர்கள் அடங்கிய ஒரு குடும்பம்தான். அதில் இருக்கிற அத்தனை பேரும் சகோதர சகோதரிகளாகத்தான் பாவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பார்வைதான் முதல் நூற்றாண்டிலே இருந்தது. எனவே அந்த நிலையில்தான் நாம் இந்த சிந்தனையை ஆழ்ந்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் இவருடைய சகோதரர்கள் என்றால், இன்னும் சகோதரிகள் என்றால், இங்கே மரியாளுக்கும் சூசைக்கும் இயேசுவுடைய பிறப்புக்கு பிறகு குழந்தைகள் பிறந்தது என்கிற அந்த சிந்தனையில் அல்ல, மாறாக அவர்களுடைய உடன்பிறவாத சகோதர சகோதரிகளையும் இது குறிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 3 நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பிரிந்த சகோதரிகளோ அல்லது சீர்திருத்த சபையினரோ எழுப்புகின்ற கேள்வி இங்கு பொருளற்றதாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் இங்கே ஒரு சிந்தனையை நாம் முன்வைக்க வேண்டும். பிரிந்த சகோதரர்கள் அல்லது சீர்திருத்த சபையினர் சொல்கிறவர்கள், அவர்களுடைய தொடக்க புள்ளியாக இருக்கிற லூத்தர் கூட மரியாவினுடைய கன்னித்தன்மையை மறுக்கவில்லை. அவருடைய காலத்தில் வந்த ஸ்விங்லியாக இருக்கலாம் அல்லது கால்வினாக இருக்கலாம், இவர்களெல்லாம் ரிஃபார்மிஸ்ட், சீர்திருத்தவாதிகள். இவர்கள் எல்லாருமே மரியாவுடைய கன்னிமை தன்மையை மிக வலுவாக நம்பினார்கள், அதை கோட்பாடாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் இன்றைக்கு பிரிந்த சகோதரர்களும் அல்லது சீர்திருத்த சபையைச் சேர்ந்தவர்களும் அன்னை மரியாளுடைய கன்னித்தன்மையை கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால் இந்த சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் என்கிற அந்த சொல் வழக்கை வைத்துதான் இந்த சிந்தனை இந்த விளக்கத்திலே அடிபட்டு போகிறது. இரண்டாவது, மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 அதனுடைய ஒத்தமை பகுதி, மத்தேயு நற்செய்தி 12:46 முதல் 50, லூக்கா 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21. இயேசுவினுடைய உண்மையான உறவினர்கள் யார் என்கிற அந்த சிந்தனை இங்கே வருகிறது. இயேசு பொதுப்பணியில் மிக ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், போதித்து கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளம் குழுமி இருக்கிறது. அப்பொழுது வெளியிலே இயேசுவினுடைய தாயும் சகோதரர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒருவரை அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள், பார்க்க வேண்டும். உடனே இயேசு அங்கே சொல்லுகிறார்,
உம்முடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள், உம்மை தேடுகிறார்கள் என்று சொன்னபோது என் தாயும் சகோதரரும் யார்? இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் ஆவார். வெளிப்படையான பேச்சு. இங்கும் இந்த சகோதர சகோதரிகள் என்கிற அந்த சொல் வழக்கை வைத்து மரியாவுடைய கன்னித்தன்மையை கேள்வி எழுப்பலாம். ஆனால் அதைவிட இங்கே வாதத்துக்குரிய ஒரு சிந்தனை என்னவென்றால், இயேசு எப்படி தன்னுடைய தாயையும் சகோதரியும் அவமானப்படுத்தலாம்? இதில் எங்கே அவமானப்படுத்துவது இருக்கிறது? அவர் என்ன சொல்லுகிறார்? யார் என் தாயும் சகோதரரும்? இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும். இங்கே இரண்டு சிந்தனைகளை நாம் சொல்ல வேண்டும். ஒன்று, இறைவனுடைய திட்டப்படி இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றிய முதல் நபர் யார்? அன்னை மரியாள். ஆகட்டும் என்று சொன்னார். உம்முடைய திருவிழப்படி ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும், நான் முத அடிமை என்று சொன்னார். சொன்ன நாளிலிருந்து இயேசுவுடைய பாடுகள் வரை இறைவனுடைய திருவிழப்படி வாழ்ந்தவர். நான் நினைக்கிறேன் அன்னை மரியாவை முதல் நபராக வைத்துத்தான் இங்கே பேசுகிறார் இயேசு. இறைவனுடைய திருவிழத்தை முதல் நிறைவேற்ற தயாராக இருந்தவர் அன்னை மரியா. எனவே இந்த வார்த்தைக்குள், இந்த வாக்கியத்துக்குள் அன்னை மரியாவும் அடக்கம். இரண்டாவது, இயேசுவை பொறுத்தமட்டிலே இறையாட்சியிலே எந்த உறவுக்கு முக்கியத்துவம் தெரியுமா? இரத்த உறவிற்கல்ல. தன் தாயும் சகோதரர்களும் இரத்த உறவிலே உறவை ஏற்படுத்தியவர்கள். அதைவிட முக்கியமானவர்கள் யார்? இறையாட்சியிலே. இறையாட்சி என்பது இரத்த உறவின் அடிப்படையில் நிலைப்படுத்தப்படுவது அல்ல, மாறாக உடலுறவு அல்ல, உடலால் ஏற்படுகின்ற உறவுகள் அல்ல, மாறாக உள்ளத்தால் ஏற்படுகின்ற உறவு, இறைவனுடைய நற்செய்தியால் ஏற்படுகின்ற உறவு. அந்த உறவைத்தான் இயேசு கிறிஸ்து வலுப்படுத்துகிறார், இந்த வாக்கியத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். எனவே நான் இங்கே வலியுறுத்த விரும்புவது என்னுடைய இரத்தம் சார்ந்த அல்லது என்னுடைய உறவு சார்ந்த, என்னுடைய உடல் சார்ந்த உறவை குறிக்கவில்லை, என்னுடைய ஆன்மீக உறவுகளை நான் சுட்டுகிறேன். எனவே ஆன்மீக உறவுகள் தான் இறையாட்சிக்கு முக்கியத்துவம், என்னுடைய இரத்த உறவுகள் அல்ல. இது இயேசுவினுடைய வாழ்வினுடைய அடிப்படை தன்மை. அவர் இறையாட்சியினுடைய அறிவிப்பாளராக இருக்கிறார், இறையாட்சியை நிறுவுகிறவராக இருக்கிறார், இறையாட்சி இந்த உலகத்திலே முழுமையாக நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் அங்கே இரத்த உறவுக்கு முக்கியத்துவம் இல்லை, மாறாக ஆன்மீக உறவுக்குத்தான் அடிப்படையிலே அங்கே முக்கியத்துவம் இருக்கிறது. மூன்றாவது, லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27 முதல் 28. இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை பார்த்து ஒரு பெண் சொல்லுகிறார், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர். அன்னை மரியாவுக்கு இதை போல ஒரு பெருமை மிகு சொல்லை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதைவிட ஒரு பெரிய சொல் அவசியமில்லை. உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர். இன்ற பொழுது பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கு வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நேரம் என்னவென்றால், தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து தன்னுடைய கரங்களிலே தாதியார் கொடுக்கின்ற போது அந்த குழந்தையை பார்த்து அவருடைய உள்ளமெல்லாம் பூரிப்படைகிறது, அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகிறது. இன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதைவிட தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதை விட பெருமை மிக்க ஒரு சிந்தனை என்னவென்றால், எல்லாரும் கூடிய பேரவையிலே என் மகனை சான்றோன் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால், இவனை விட ஒரு சான்றோன் இந்த உலகத்தில் இல்லை என்று ஒருவன் சொல்கிறான் என்றால், அந்த சொல்லை ஒரு தாய் கேட்கிறாள் அல்லவா, அதுதான் மகிழ்ச்சிக்குரிய நேரம். பெற்றெடுக்கிற நேரத்தை விட மகிழ்ச்சிக்குரிய நேரம். அந்த ஒரு பேரு தான் அன்னை மரியாவுக்கு. இந்த தாய் சொல்லுகிறார்,
உம்மை தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர். இங்கே தாய் பேறு பெற்றவர் என்பது சுட்டிக்காட்டப்படுகின்ற போது இயேசுவினுடைய பேரை வைத்துதான் அன்னைக்கு இங்கே பேர் வழங்கப்படுகிறது. அங்கும் இயேசு சுட்டிக்காட்டுவார், ஆம் உண்மைதான், ஆனால் இறைவார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் அதிலும் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுவார். இயேசுவுக்கு தாய் முக்கியம்தான், அவருடைய மதிப்பு முக்கியம்தான், அவரை போற்றுகிறவர்கள் பெருமைப்படுத்துவர்களை பற்றி அவரும் பெருமையாக நினைக்கிறார். ஆனால் அவருக்கு அதைவிட முக்கியத்துவம், இந்த ப்ரையாரிட்டி, அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய சிறப்புத்தன்மை என்ன, இறைவனுடைய திட்டப்படி இறைவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், அதன்படி வாழ்கிறவர்கள். இங்கும் அன்னை மரியாளைப் போல இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள். அவர்தான் முதல் சீடத்தி, இயேசுனுடைய முதல் சீடத்தி அன்னை மரியாள் தான். எனவே அந்த நிலையிலும் நாம் இங்கே அன்னை மரியாளுடைய பெருமையை பார்க்கிறோம். 4வது பகுதி 5வது பகுதி, இந்த ரெண்டுமே யோவான் நற்செய்தி. யோவான் நற்செய்தியினுடைய தொடக்கத்திலும் யோவான் நற்செய்தியினுடைய இறுதியிலுமாக இந்த பகுதிகள் அமைகின்றது. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12, யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27. 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 நமக்கு தெரியும், கானாவு திருமண விருந்து. 19ஆம் அதிகாரம் சிலுவை அடியில் மரியா, 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27. இந்த ரெண்டு பகுதிகளையும் நாம் இணைத்தே பார்க்கலாம். என்றால் தொடக்கமும் முடிவுமாக இந்த பகுதிகள் அமைகிறது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி யோவான் நற்செய்தியாளர் இயேசுவினுடைய தாயை இயேசுவின் தாய் என்று தான் அழைக்கிறார், மரியா என்று பெயர் சொல்லவில்லை. அப்படி என்றால் அதிலும் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இங்கே இயேசுவின் தாய் என்று சொல்லுகின்ற நிலையில் பெண்ணே என்று இயேசு அழைப்பதாக சுட்டிக்காட்டுகிறார். இயேசுவின் தாயும் அங்கே திருமணத்திற்கு வந்தார். ஆனால் இயேசு மரியாவை அழைக்கிற போது 2 இடங்களிலும் பெண்ணே என்று அழைக்கிறார். தமிழ் மொழிபெயர்ப்பிலே அம்மா என்று சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் மூலத்திற்கு சென்றோம் என்றால் அங்கே பெண் என்கிற சொல்தான் பொருத்தமாக இருக்கும், பெண்ணே என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். என்றால் தமிழிலே நாம் அன்னை மரியாளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெருமைக்காக அம்மா என்று சொல்லுகிறோம். பெண்ணே என்று நாம் அழைப்பது நம்மை பொறுத்தமட்டில், நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தமட்டில் அன்னைக்கு உரிய மதிப்பு மரியாதையை கொடுக்காது என்கிற ஒரு காரணத்திற்காக. ஆனால் மூலத்தை வைத்து பார்க்கிற போது அங்கே பெண், பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன என்கிற அந்த சிந்தனை. அதாவது அன்னை மரியாள் கானாவு திருமணத்துக்கு போகிறார், இயேசுவும் போகிறார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. உடனே இயேசுடைய தாய் இயேசுவை அழைத்து இவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டுகிறார். ஆனால் இயேசுவுக்கு அதில் உடன்பாடு இல்லாது போல ஒரு உணர்வு இருக்கிறது. இருந்தாலும் அன்னை மரியாள் எதையெல்லாம் கண்டுகொள்ளாது, அவர் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று போய்விடுகிறார். நமக்கு தெரியும், தண்ணீர் ரசமாக மாறுகிறது. இயேசு செய்த அருங்குறிகளில் இது முதலாவதாக மாறுகிறது. இங்கே அன்னை மரியாள் திருமணத்திலே பெண்ணே என்று இயேசுவால் அழைக்கப்படுகிறார். இந்த பெண் யாரை சுட்டிக்காட்டுகிறார்? இதே சிந்தனையில் நாம் கடைசி அதிகாரத்துக்கு போவோம். 19ஆம் அதிகாரம், சிலுவை அடியில் மரியா. இங்கும் இயேசு தான் இறப்பதற்கு முன்னால் தன்னுடைய அன்பு சீடர் யோவானை அழைத்து இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு தன்னுடைய தாயை அழைத்து அம்மா இதோ உன் மகன். இங்கே அம்மா என்கிற இடத்திலே பெண் என்றுதான் இருக்க வேண்டும். பெண்ணே இதோ உன் மகன். யோவானுடைய பொறுப்பிலே அன்னை மரியாவை ஒப்படைக்கிறார். ஆனால் இங்கே பயன்படுத்தப்படுகின்ற சொல் வழக்கு பெண்ணே. ஆக இந்த ரெண்டையும் நாம் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பெண்ணே என்கிற சொல் யாரை குறிக்கிறது? நேரடியாக மரியாவை குறிக்கிறது. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்திலும் 25ஆம் வசனத்திலிருந்து 27 பெண்ணே என்கிற சொல் யாரை குறிக்கிறது? நேரடியாக மரியாவை குறிக்கிறது. ஆனால் நேரடி பொருளை விட மறைமுக பொருள், இந்த இன்டிரெக்ட், அந்த மறைமுக பொருள் யாரை குறிக்கிறது? நாம் ஏற்கனவே பார்த்தோம். விவிலியத்தினுடைய தொடக்க நூல், முதல் நூல், விவிலியத்தினுடைய கடைசி நூல்,
திருவெளிப்பாடு, இவற்றில் பெண் என்கின்ற சொல் வருகிறது. அந்த பெண் நேரடியாக ஏவாளையும் இஸ்ராயல் மக்களையும் 2 புத்தகங்களிலும் சுட்டி காட்டுகிறார். ஆனால் மறைமுகமாக வரப்போகிற மெசியாவை பெற்றெடுக்கிற அன்னை மரியாளை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னோம். அதை தன் மனக்கு முன் வைத்ததால் என்னவோ யோவான் நற்செய்தியாளர் இந்த பெண்ணே என்கிற சொல் வழியாக இங்கே அன்னை மரியாளை நேரடியாக சுட்டுவது மட்டுமல்ல, இந்த பெண் யார்? ஏற்கனவே தொடக்க நூலிலும் திருவழிபாட்டு நூலிலும் சுட்டி காட்டப்பட்ட இயேசுவுடைய மீட்பின் இணையாக செயல்படுகிறவர் புதிய ஏவாள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த 2 இடங்களிலும் இந்த பெண் என்கிற வார்த்தையை வைத்து யோவான் விளையாடுகிறார். இந்த பெண் வேறு யாரும் அல்ல, அன்னை மரியாளை நேரடியாக சுட்டினாலும் இந்த அன்னை மரியாள் யார்? மீட்பரை இந்த உலகுக்கு தந்தவர், புதிய ஏவாள், மீட்புக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர், இந்த உலகத்தில் மெசியா பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிந்தித்தவர். ஆலயத்திலே அவர் 12 ஆண்டுகள் 3 வயதிலிருந்து 12 வயது வரை வாழ்ந்த போது தனக்கு தன்னுடைய வயிற்றில் மெசியா பிறக்க மாட்டாரா என்று ஏங்கியவர். அதே போல புகழ் பாடலிலே எல்லாவற்றையும் கீழே விழுத்தாட்டி யார் யார் உள்ளத்தில் செருக்குற்றிருந்தார்களோ, யார் யார் அரசியல் ரீதியாக வலிமையுடையவர்களாக இருந்தார்களோ, யார் யார் செல்வந்தர்களாக இருந்தார்களோ, யார் யார் இந்த உலகத்தில் மிக உயர்வான நிலையில் இருந்தார்களோ, உயர்ந்தவர்களாக இருந்தார்களோ, சமூக ரீதியாக அத்தனை பேரையும் விழுத்தாட்டி இந்த சமுதாயத்தில் உண்மையையும் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டக்கூடிய ஒருவர் எண்ணத்தில் பிறக்க வேண்டும் என்று கனவு கண்டவர். அந்த பெண்ணை யோவான் இங்கே நமக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறார், இந்த பெண்ணே என்கிற சொல் வழியாக. அப்படி என்றால் அன்னை மரியாள் இங்கே புதிய ஏவாள், பாவத்தையும் தீமையையும் அரக்கப்பாம்பையும் அதே போல அந்த தொடக்க பாம்பையும் முழுவதுமாக அவர் வீழ்த்தியவர். இதன் வழியாக சாவுக்கும் அதே போல பாவத்திற்கும் முடிவு கட்டியவர், மீட்புக்கு இயேசுவோடு துணை நின்றவர். அந்த ஒரு பொருளில்தான் இங்கே அன்னை மரியாளை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இறுதியாக 19ஆம் அதிகாரம் 25-27 அன்னை மரியாள் இயேசுவினுடைய சிலுவை அடியிலே இருக்கிற ஒரு காட்சியையும் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புத்தகத்தை சுட்டி காட்டினேன், நிக்கோதேமு நற்செய்தி என்று ஒன்று. அது பிலாத்துவினுடைய பணிகள் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகம் அன்னை மரியாள் இயேசுவினுடைய சிலுவை பாதையிலே அவரை பின்பற்றி சிலுவை அடிவரை சென்றது மட்டுமல்ல, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது வரை அவரோடு கூட இருந்தார் என்று மிக விரிவாக சுட்டி காட்டுகிறது. விரிவாக அதை கதை வடிவத்திலே நமக்கு தருகிறது. இயேசுவை கைது செய்து விட்டார்கள். அவரை கைது செய்தவுடனேயே அன்பு சீடர் யோவானும் அருகில் இருக்கிறார். உடனே அவர் ஓடி ஓடி வருகிறார், அன்னை மரியாளை சந்திக்கிறார். அம்மா, நமக்கு இதோ மிக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, நாம் மோசம் போய்விட்டோம், இயேசுவை கைது செய்து விட்டார்கள், இதோ அவரை கைப்பாசுடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள், என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று சொல்லுகிறார். இதற்கிடையிலேயே இயேசுவுக்கு தீர்ப்பிடப்பட்டு அவரை நகரத்தினுடைய தெருவீதிகளை அழைத்துச் செல்கிறார்கள். மரியா ஓடோடி வருகிறார், அவருடைய சூழலை பார்க்கிறார், அவருடைய உடல் அலங்கோலமாக இருப்பதை பார்க்கிறார். உடம்பெல்லாம் இரத்த நாளங்களெல்லாம் வெடிக்க இரத்தம் ஓடுவதை பார்க்கிறார். தலையில் முள்முடி, அவருடைய முதுகிலே தோளிலே சிலுவை பாரம், இவற்றையெல்லாம் பார்த்து கண் கலங்குகிறார். யூத மக்களே பாருங்கள், இந்த நிலை வேண்டுமா? எத்தனை பேரை அவர் காப்பாற்றி இருக்கிறார், எத்தனை பேருக்கு அவர் துணை நின்று இருக்கிறார், எத்தனை பேருடைய உடல் நலத்திற்கு அவர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார், உங்களுக்கெல்லாம் கண் தெரியவில்லையா? பாருங்கள் என்னுடைய மகனை என்று புலம்புகிறார். இறுதியிலே சல்வாரி மலைக்கு சென்று சிலுவையிலே அறைகின்ற போது அந்த அன்னையினுடைய இதயமே வெடிக்கிறது. அவரை சிலுவையில் பார்க்கிற போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் தன்னை தேற்றிக்கொள்கிறார். இறுதி வரை அந்த சிலுவை அடையில் இருந்து பெண்களோடு தூரத்திலே நின்று கொண்டு இறுதியில் அவரை அடக்கம் செய்கின்ற ஒரு நிலையையும் அந்த அன்னை மரியாள் முடிப்பதாக இங்கே நாம் இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம், நிக்கோதேமுடைய நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம். ஆக
இது ஒரு கதை வடிவிலே இருந்தாலும் அன்னை மரியாளுடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்லுகிறது. ஆனால் அந்த நிலையிலும் அவர் நம்பிக்கை தளரவில்லை. அவருடைய அந்த முழுமையான வீரத்தை இவர் பயந்து ஓடவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டு விட்டதே என்று அவர் ஓடவில்லை. தன்னுடைய மகனுடைய சிலுவை பாதையிலே துணைக்கு போகிறார். இயேசு சிலுவை சுமப்பது போல தானும் துன்பத்தை சுமந்து போகிறார். சீமோனும் அன்னாவும் இயேசுவை காணிக்கையாக செலுத்துகிற போது சொன்னார்கள் அல்லவா, உம்முடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று. அந்த வாழ் அன்னை மரியாளுடைய இதயத்தை ஊடுருவிக் கொண்டிருந்தாலும் அதையும் தாங்கக்கூடிய வல்லமையோடு இந்த சிலுவை அடையில் அன்னை மரியாள் நிற்கிறார். ஆக இந்த சூழலைத்தான் யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. துயரத்தின் மொத்த உருவமாக அன்னை இருந்தாலும் அவள் நம்பிக்கை தளரவில்லை. இயேசுவும் இறுதியிலே அன்னை மரியாளை சரியானவருடைய கைகளில் ஒப்படைக்கிறார் என்ற நிலையோடு இந்த யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. ஆக இந்த 5 பகுதிகள் மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35, லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27 முதல் 28, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12, யோவான் நற்செய்தி 19 25 முதல் 27 எப்படி பொதுப்பணி வாழ்வில் மரியாவின் பங்கு இருந்தது, பொதுப்பணி வாழ்வில் மரியா எப்படி இயேசுவோடு பயணம் செய்தார் என்பதை நமக்கு முன்னால் படம் பிடித்து காட்டுகின்றது. மரியே வாழ்க.